இங்கே நிறைய வேண்டுதல் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாகவும் இருக்குது. இப்போதான் ஒரு விஷயம் தெரியுது, இங்கே வந்து காது குத்தலாம், அப்புறமா அந்த வேண்டுதல் வேப்பிலையை வந்து உடம்புல கசிக்கிட்டு போகிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தரிசனத்துக்கு போகணுமா, அதுக்கு ஒரு பெரிய லைன் காமிக்கிறாங்க. அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. படிக்கட்டுலாம் தாண்டி ஒரு மலைலாம் ஏறி தான் அங்கே போகணும். அங்கே பாருங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பெரிய பாளையத்தம்மன் கோயில் போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சண்டேஸ்னால ரொம்பவும் ரோடு காலையில் நேரத்தில் காலியாக இருக்குது. இப்போ இன்றைக்கி தான் நம்ம கிளம்பி ஆகணும். இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து அரும்பாக்கம் சைடு. இப்போ அந்த அரும்பாக்கத்துலேருந்து நாங்கள் இப்போ கோயம்பேடு போய் ஆகணும். கோயம்பேடு போய் அங்கேருந்து இன்னொரு பஸ் மாறணுன்றாங்க. இப்போ நம்ம கூட யாரெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நான், அப்பா, அம்மா, தம்பி, இப்போ 4 பேரும் சேர்ந்து தான் இப்போ பெரிய பாளையத்தம்மன் கோயில் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கோயம்பேடு போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறியாச்சு. இப்போ பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டும் எடுத்தாச்சு. இப்போ எங்கள் ஏரியாவிலேருந்து கோயம்பேடு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 7 ரூபா சாதா பஸ், ஒயிட் போர்டு பஸ்ஸில். இப்போ கோயம்பேடுக்கு போயிட்டு நாங்கள் இன்னொரு பஸ்ஸில் போகிறோம்ல, அங்கேருந்து ஒரு ஆளுக்கு 43 ரூபா டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு மட்டுமே 43 ரூபா ஆகிடுச்சு. அதுவும் டக்குன்னெலாம் போயிட முடியாதுங்க. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல், கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஞாயிற்றுக்கிழமனால செம்ம டிராஃபிக்கு. அதுலேயும் நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸு ஒரு இடத்துல நின்றுடுச்சு. ஏன்னா முன்னாடி செம்ம டிராஃபிக்கு, ஏதோ பஸ்ஸுக்கு அங்கே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி பஸ்ஸு முன்னாடிக்கே நின்றுடுச்சு. சரி, காலையில் நேரத்தில் நாங்கள் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்லான்னு தான் சொல்லி இந்த அப்படியே பெரிய பாளையத்தம்மன் கோயில் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இந்த மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் நாகராஜ்னு ஒரு கடையை பார்த்தோம். இந்த ஒரு கடை பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக தான் இருந்தது. இருந்தாலும் சரின்ட்டு போய் இங்கே சாப்பிட்டு பார்ப்போன்ட்டு இங்கே போய் சாப்பிட பார்த்தோம். இடம் வந்து சின்னதாக தான் இருந்தது, ஆனால் நீட்டாகவும் இருந்தது. இங்கே நம்ம இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையாலாம் ஆர்டர் பண்ணல. சும்மா காலையில் நேரத்தில் டிஃபன்னால கொஞ்சம் எல்லோரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு பொங்கல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பொங்கல் ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைம் வந்து 8:20 ஆகிடுச்சு. நாங்கள் காலையில் ஒரு 7 o'clock கிளம்புனோம். இப்போ இங்கே வரத்துக்கு 8:20 ஆகிடுச்சு. எங்கள் அந்த கோயம்பேட்டிலேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சிட்டு வரத்துக்கு அங்கே 7 மணிக்கு அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்தோம். இங்கே வரத்துக்கு 8:20 ஆகிடுச்சு. பொங்கலும் இவங்க கொடுத்த சாம்பார் ஒரு சட்னியும் கொஞ்சம் ஓரளவு ஆவரேஜ் டேஸ்ட்டாக தான் இருந்தது. அடுத்து நாங்கள் சாப்பிட்டு வந்தது அந்த தோசையும் தக்காளி சார்பான்னு ஒன்று ஊற்றுனாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தம்பியும் அப்பாவும் என்ன பண்ணிக்கிட்டாங்க, பூரி செட்டு வச்சுக்கிட்டாங்க. பூரி செட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வச்சுருந்தாங்க. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூரி கிழங்கு வந்து மசாலா சேர்த்துடுறாங்க. அங்கே எதுவும் மசாலாலாம் சேர்க்கல. நார்மலான டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. அதாவது ரொம்ப நாள் கழித்து ஒரு நார்மலான டீசெண்டான ஒரு ஹோம் ஃப்ரெண்ட்லி ஃபுட் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. அதுவும் நீங்கள் எங்கேயாவது கார்லேயோ பஸ்லேயோ வரீங்க அப்படி வந்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில் நேரத்தில் பஸ் இருந்துச்சுன்னா இந்த ஹோட்டல் நாகராஜ்ன்ற கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்ததில் கொஞ்சம் நல்லா இருந்த கடை இந்த ஒரு கடை. அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். அப்போ என்னடா நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வாட்டியெல்லாம் வர்றீங்க. ஃபஸ்ட் டைம் தான் இப்போ நான் போகிறேன். ஆனால் இந்த ஃபஸ்ட் டைம்லேயே போனதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபஸ்ட்லேயே சாப்பிட்ட ஒரு பெஸ்ட்டான கடைனா அது இதுதான். காலையில் நேரத்தில் இங்கே செம கூட்டமாக தான் இருந்தது. பின்னாடி வேறு அங்கே நிறைய பேர் கத்திக்கிட்டு நின்றுக்கிட்டுலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எப்படியோ உட்கார இடம் கிடச்சிருச்சு. நாங்கள் எப்படியோ சாப்பிட்டு வந்துட்டோம். அங்கே டேஸ்ட்டும் டீசெண்டாக இருந்தது. நல்லபடியாக சாப்பிட்டு வந்தாச்சு. கூட்டம் பின்னாடி அக்கச்சக்கமாக இருந்தது. நாங்கள் போன பிறகு அப்படியே கூட்டம் உள்ளே ரொம்பிக்கிட்டே இருக்குது. அதுவும் காலையில் நேரம் ஞாயிற்றுக்கிழமைனால அவ்வளோ கூட்டம் வேறு. அதுவும் காலையில் நேரம்னால அதுவும் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இதுவும் கோயில் தரிசனத்துக்காக நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு கடை வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம போகிற இடம் தான் பெரிய பாளையத்தம்மன் கோவில். இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 5 to 10 minutes நடக்கணுமா. நடக்கிற இடம்லாம் ஃபுல்லாக அங்கே முன்னாடி ஏதோ டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு போல். அவ்வளோ வண்டிக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. வேர்வு ஊற்றிக்கிட்டே இருந்தது. காலையில் நேரம் தான், மணி 8:30 தான் ஆகுது. அதுக்கே அவ்வளோ கூட்டம், அவ்வளோ வெயில், அவ்வளோ வண்டிகள். இப்படி தாண்டி போனோடனே ஒரு பெரிய பாலம் வரும். இந்த பாலத்தை தாண்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கோயில் கிடைக்கும். நீங்கள் அந்த கோயிலை பார்க்கலாம். இங்கேருந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோயிலை வந்து ஒரு நெட்டு போட்டு மூடி இருந்தாங்க. ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல் அந்த கோயில் கோபுரத்தில். அப்படியே நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து அந்த அப்படியே ரோட்டில் கேட்டு நடந்துக்கிட்டே வந்தோம். இதில் வேறு நிறைய பேர் நடுவில் வந்து வழி நிறுத்தி நீங்கள் மொட்டை அடிக்க போகிறீங்களா, இல்லைன்னா முடி எடுக்க போகிறீங்க, என்னென்னமோ கேட்டுக்கிட்டே வந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் கேட்காம அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். ஏன்னா கோயில்கிட்டே வரல, ஆனால் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அடுத்து இந்த கோயிலோட பாலம், இதுதான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பாலம். இங்கே தான் நிறைய பேர் இப்போ இந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குன்றாங்க. அங்கே தெரியுதாங்க, அதுதான் கோயில் கோபுரமாக. அது லைட்டாக நெட்டு போட்டு மூடி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான வண்டியில் நிறைய பேர் டூரிஸ்ட் இருக்காங்க. அப்புறம் அந்த ஆந்திராவுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இதுதானா, அதனால் நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க. அது ரெட் ஹில்ஸை தாண்டி இப்போ நம்ம இந்த கோயிலோட உள்ளே வந்துட்டோம். கோயிலுக்கு ஒரு சின்ன ஒரு மெயின் ரோடை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடுவாங்க.
நடுவில் பார்த்திங்கன்னா நிறைய கடை வச்சுருக்கவங்க இப்படி வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க கடையில் செப்பல் விடணுமா, அதுக்காக அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி தாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போனோம். அப்படி போனால் ஒரு இடத்துல ப்ளூ கலரில் இந்த பால் ட்ரேலாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரேவை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அங்கே வந்து செப்பலை விட்டுக்க வேண்டியதான். இப்போ நாங்கள் போய் அங்கே தான் செப்பல் விட போகிறோம். இந்த இடத்துல சேஃப் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இங்கே யாரும் பார்த்துக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ ஆள் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த இடத்துல ட்ரேலாம் பார்க்குறப்ப ஏதோ கொஞ்சம் நிறைய பேர் இங்கே தான் விட்டுருந்தாங்க. சரி, அங்கே தான் விட்டுருந்தோம். நாங்கள் திரும்பி வரப்பையும் செப்பல் அங்கே தான் இருந்தது. அதனால் சேஃப்டி தான் இந்த இடம். அடுத்து இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரியாக போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நிறைய நம்ம காலையிலே பார்த்திங்கன்னா இந்த வேண்டுதல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த வேப்பிலெல்லாம் மேலே கட்டிக்கிட்டு அந்த மாதிரி போகிறாங்க. அடுத்து இங்கே ஒரு பெரிய காரிடார் மாதிரி இருக்குது. இந்த ஒரு இடத்துல தான் நம்ம இந்த மெயின் சாமியை பார்க்கறதுக்கான ஒரு பெரிய வழி. இந்த ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மெயின் சாமியை பார்க்க போல் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு இப்போ அப்பாவுக்கு வந்து முடி எடுக்கிறதா ஒரு இது இருக்குது. அதனால் போயிட்டு முதல்ல முடி எடுக்கணுன்னாங்க. அதனால் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த சைடாகவே வந்திங்கன்னா அடுத்து நீங்கள் போக வேண்டிய ஒரு இடம் ஷெட்டு. இந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அப்படியே இன்னொரு வழியாக போனீங்கன்னா ஒரு பெரிய இடம் இருக்கும். இந்த ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம வந்து இந்த முடி காணிக்கை கொடுக்கறது. அடுத்து இந்த இடத்துல குட்டி குட்டி கடைங்க, அப்புறம் இந்த பொங்கல் செய்கிறது, இந்த பொங்கல் வைக்கிறதுவாங்களா அது பார்த்திங்களா. இந்த ஒரு பெரிய போர்டு தான் முடி காணிக்கை செலுத்தும் இடம்னு போட்டிருக்கு. இப்போ இந்த ஒரு இடத்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இந்த இடத்துக்கு போனோன்னே டக்குன்னு முடியெல்லாம் எடுக்க முடியாது. இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அதுவும் நிறைய பேர் வந்து நான் முடி எடுக்கிறேன்ட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அந்த ஆளை பிடிக்கணுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டகரி. இங்கே இருக்கிற ரெட் ஷர்ட் தான் நம்மளுக்கு வந்து அந்த முடி எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணல, அவர் தான் முடி எடுக்க போகிறாரு. இது மாதிரி நிறைய பேர் அந்த இடத்துல இருப்பாங்க. நான் பண்ணுறேன்ட்டு வருவாங்க. முடி எடுக்க வந்து ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயெல்லாம் கிடையாது. முதல்ல வந்து ஒரு டோக்கன் வாங்கணுமா, அந்த டோக்கனில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அதாவது உங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ முடி இருக்குன்றதை பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஒரு டோக்கன் மாதிரி தருவாங்க. அடுத்து நீங்கள் இந்த மொட்டை அடிச்சுட்டு அந்த டோக்கனை திருப்பி அங்கேயே தரணுமா. அந்த மொட்டை அடிக்கிறதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏதோ பண்ணுவாங்க அவங்க. அதுக்குள்ளே நம்மளால் போக முடியல. ஒருவேளை ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முடியோடு வந்தாங்க, நாங்கள் இந்த மாதிரி மொட்டை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு மாதிரி டோக்கன் எடுத்துக்கிறாங்க. எக்கச்சக்க பேர், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. இதில் சின்ன குழந்தைங்க கியாமின்னு கத்திக்கிட்டே இருக்குது. அதுவும் இந்த கேர்ள்ஸில் குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்களா, அவங்கெல்லாம் ஐயோ முடி எடுக்க மாட்டேன் ரொம்ப அதை முடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சில பசங்களாம் வந்தாங்க, அழகாக ஜாலியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுவும் வெளியில் வந்து நின்னா செம வெயில் ஊற்றுது, வேர்வை அவ்வளோ ஊற்றுது. இந்த இடத்துல வந்து முடி காணிக்கை மட்டும் கிடையாது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் வெளில வந்தீங்கன்னா இந்த வேப்பில் சுற்றுறது, அடுத்து இந்த அங்க பிரதர்சனம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இருக்கா. அந்த வேப்பில் சுற்றுறது பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பண்ணுறாங்க. அடுத்து இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பொங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது ஏதோ வேண்டுதல் போல் அது மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ மொட்டை அடிச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு இடத்துல வந்து அப்படியே குளிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல என்னால் கேமராலாம் எடுத்துகிட்டு போய் எடுக்க முடியல. இப்போ இந்த இடத்துல வந்து என்னால் கேமராலாம் எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்களா முடி இப்போ இருக்கா. அடுத்து இப்போ முடி எடுக்க போகிறோம். என் தம்பி என்கிட்ட சொன்னால் எனக்கு ஏதோ மொட்டை அடிச்சிட போகிறாங்க அப்படின்னு, அதனால் மொட்டை அடிக்கிறத பற்றி என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து ஃப்ரீலாம் கிடையாதுங்க. இப்போ நம்ம அந்த மொட்டை அடித்து விட்ருவாங்களா, அவங்களுக்கு நம்ம வந்து 150 ரூபா வந்து கட்டணம் செலுத்தணுமா. அதனால் அவங்களுக்கு தனியாக நம்ம கையில் கொடுக்கணும். அந்த டோக்கன் எடுக்கிறப்ப நீங்கள் இதை தர வேணாம், தனியாக அவங்க மொட்டை அடிச்சிட்ட பேருக்கு அவங்களுக்கு 150 ரூபா தரணுமா. அதுலேயும் அந்த இடத்தெல்லாம் அழகாக அப்பப்போ பெருக்கி க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்க வந்து எல்லாத்தையும் க்ளீனாக பெருக்கி தான் வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சிட்ட பேருக்கு அவங்க 150 ரூபா கேட்டாங்க. அதே மாதிரி சரின்னு எடுத்து கொடுத்துட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு. அப்புறம் அங்கேயே குளிக்கிற இடம்லாம் இருந்தது, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றியாச்சு. இப்போ வெளியில் வந்துட்டோம். நான் உங்கள்கிட்ட சொன்னாங்களா பொங்க வைக்கிற இடம், அந்த பொங்க வைக்கிற இடம் தான் இது பக்கத்தில் ஒரு பெரிய பூக்கடை ஒன்று இருக்குது. இங்கே தேங்காய் பழம் பூலாம் வைப்பாங்க அர்ச்சனைக்கு. அடுத்து நீங்கள் அங்கே தான் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து சாமியை பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் இப்போ டேரெக்டாக சாமியை பார்க்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டக்குன்னு ஈஸியாக பார்க்க முடியாது. ஒரு பெரிய க்யூ இருக்குமா, அந்த க்யூவெல்லாம் நீங்கள் தாண்டி தான் போகணுமா. கேஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தரிசனத்துக்கு போகணுமா, அதுக்கு ஒரு பெரிய லைன் காமிக்கிறாங்க. அந்த ஒரு லைன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. படிக்கட்டெலாம் தாண்டி ஒரு மலைலாம் ஏறி தான் அங்கே போகணும். அங்கே பாருங்கள் லைன் தெரியுதா. இப்போ நம்ம வந்து இந்த லைனெல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அந்த சாமி தரிசனம் பண்ணுவோம். இது ஃப்ரீ தரிசனால எவ்வளோ போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கட்டை கம்பு எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரே சுத்தலில் விட்டுக்கிட்டே இருக்காங்க. 1 2 3 4 5 காலம் இருக்குது.
இப்போ பாருங்க பார்த்தீங்களா காய்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிட்டே வந்துட்டேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம டெக்னிக் காய்ஸ். இப்போ நம்ம இருக்கிறது தான் பெரிய பாளையத்தம்மன் கோவில், இதுதான் வந்து தலைமை. இப்போ எப்படின்னா திருப்பதி தான் தலைமை தெரியுமா, நிறைய பெருமாள் கோயிலுக்கு திருப்பதி தேவஸ்தானம் தான் தலைமை. அது மாதிரி இந்த பெரிய பாளையத்தம்மன் தான் நிறைய இதுக்கு தலைமை. இப்போ நாங்கள் இருக்கிறது சென்னையில் வந்து நிறைய குட்டி குட்டி பெரிய பாளையத்தம்மன் கோயில் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்கிறது இன்னொரு கோயில் தான். இதை சொன்னது யாருன்னா எனக்கு இப்போ தான் இந்த சொல்லி தெரியும். அடுத்து கடைசி ரோ. இப்போ இந்த படிக்கட்டை விட்டு நம்ம கீழே இறங்கிட்டா கீழே வந்து இந்த தேங்காய் கொடுக்குற இடம். இப்போ இது நம்ம வந்து ஃப்ரீ டோக்கன் சைடில் இருக்கும். இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 30 rupees டோக்கன். அதில் எங்கள் அம்மாவும் தம்பி அந்த சைடில் போய்ட்டுருக்காங்க. இப்போ நானும் அப்பாவும் இந்த சைடில் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்களாங்க ஒரு பெரிய 2 கதவு இருக்கா. அடுத்து உள்ளே போகிறதுக்கு அவ்வளோ கூட்டம். இப்போ அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம சாமியை பார்க்க போனோம். சாமியை பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே என்ன சொல்லிட்டாங்க ஒருத்தவங்க, ஃபோன்லாம் நாட் அலௌடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய பாளையத்தம்மன் நம்ம அம்மானி அம்மானா கைஸ். இப்போ நம்ம கிட்ட கொண்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி வேணாம் கைஸ். இப்போ நல்லபடியாக நம்ம வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம், நாங்கள்லாம் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். சாமி ரூமாண்ட நாட் அலோடுனாங்க, அதனால் ஃபோட்டோ எங்களால் எடுக்க முடியல. அந்த நேரத்தில் வீடியோவும் எங்களை எடுக்க விடல. அதாவது நாங்கள் போனோடனே உள்ள ஒருத்தர் நாட் அலோடு போர்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் கட்னு வராங்க, அதனால் எங்களால் எடுக்க முடியல. ஆனால் அதை சுற்றி நாங்கள் வெளியில் என்னென்ன நடக்குது அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். காய் சாமி கும்பிட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தீர்த்தம் தருவாங்க. அடுத்து கொஞ்சம் இடத்துல வந்து கொஞ்சோண்டு குங்குமம் தருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கட்டின ஒரு சாரீஸாக இதை வந்து அங்கே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்க பிரதட்சணம். அடுத்து அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா அந்த சாமி ஃபோட்டோஸு அதெல்லாம் விற்குமா. இந்த சாமி கோயிலோட சாமி ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த இடத்துல விற்றுட்ருக்காங்க. அடுத்து அப்படியே நீங்கள் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இதுதான் தேவஸ்தான பிரசாத ஸ்டாலாக. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிடிச்ச பிரசாதத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது எல்லாமே வந்து காசு தான். நாங்கள் இங்கே வந்து வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ஒரு பார்சல் வாங்கினோம், ஒரு புளி சாதம் ஒரு பார்சல் வாங்கினோம், அடுத்து அந்த தட்டைன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அது, அடுத்து அதிர்சம் வாங்கினோம், அப்புறம் கடைசியாக லட்டு வாங்கினோம். இது எல்லாமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாமே கான்ட்ராக்ட் எடுத்து தான் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் புதுசாக வந்து இறங்குது. இங்கே காலியாக வந்து அடுத்து இங்கே ஸ்டாக் வந்துக்கிட்டே தான் இருக்குமா. அடுத்து பிரசாதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு சாமி வந்தாங்க. சாமி கும்பிட்டியா? எப்படி இருந்தது? யூடியூப்ல இது போட்ட வரல. ஆமாம், ஒரு 7 மாதம் 8 மாதம் முடி வளர்த்துட்டே இருந்தாங்க. அதுவும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து வரப்பே சம கூட்டமாக இருக்குது. இப்போ அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அதுவும் எல்லாருக்கும் இன்றைக்கி இதனால எல்லாருமே வந்துட்டாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குது. நிறைய பேர் எதுவும் சீக்கிரமாக எதுவும் சாமி பார்த்துருக்காங்க. அது கூட்டமாக தான் இருந்தது, ஆனால் சீக்கிரமாக சாமி பார்த்த மாதிரி அது ஒரு ஃபீலிங்ஸ் நல்லபடியாக சாமி பார்த்தாச்சு. இப்போ பிரசாதம் வாங்கியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட பார்த்தோம் கொஞ்சம் நேரம். அடுத்து இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு வெளில வந்தால் ஒரு இடத்துல செம கூட்டமாக இருக்குது. அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவிளக்கெல்லாம் போட்டு அப்படியே இந்த மேலே சாமி கும்பிடுவாங்க பார்த்தீங்களா, மாவிளக்கெல்லாம் போட்டு அந்த சூடெல்லாம் காமிச்சு சாமி கும்பிட்றது ஒரு இடம். அடுத்து இங்கே வந்து ஒருத்தவங்க சாமி படைச்சிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். செம சூப்பராக இருந்தது, ரொம்பவும் சூடாக இருந்தது. அந்த நேரம் வெயில் வரையா ரொம்ப அப்படியே வாயில் போட்டுன்னு சும்மா கொதிக்க இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம், ஆனால் செம டேஸ்ட்டாக தான் இருந்தது. காய்ச்சி போகிறவங்க வந்து வேண்டுதலுக்காக ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தோம். உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்குது. அதுவும் இந்த கோயில் அவங்க வேண்டுதல் எல்லாம் பிரசாதம் அந்த கோயிலோட இது இருக்கும்ல அருள்னு வாங்கல, எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். செம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து அந்த கோயிலில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அடுத்து கோயிலை விட்டு தாண்டி சப்பெல்லாம் போட்டு வந்திங்கன்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கடை தெரு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பொரி ஸ்நாக்ஸு பொரி தான் இருக்கும். அந்த பொரி அதுக்கப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா இந்த ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம்ஸ், கேர்ள்ஸுக்கு பிடிச்சது, பாய்ஸ்க்கு பிடிச்ச தொப்பி, இந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு பிடிச்சது எல்லாமே விற்றுக்கிட்டு இருந்தது. இப்போ நாங்கள் வந்து ஒரே ஒரு தொப்பி மட்டும் வாங்கிக்கிட்டோம். தொப்பியே வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபான்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் குரூப் ஃபோட்டோவே எடுக்க மறந்துட்டோம். சரி என்ன பண்ணுறது, அப்படியே அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டு சரி ஏதோ குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. சரி இங்கேயே எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், இதே மாதிரி ஃபுட் vlog ரிவ்யூக்கு நம்மளோட வியூஸ் ஆஃப் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை, see you.